இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகிறோம்? மியூ ஸ்டுடியோ சேனலில் தான் பார்க்க போகிறோம். ரீசனபிள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. அப்பா ஒரு வழியாக வந்து அம்மா எவ்வளோ நாளா வருஷமா மாதம் ஒரு 3-4 மாதம் இருக்கும். உயிரோட தான் இருக்கீங்களா? மெயின் ஸ்டுடியோ கூட இருந்து புலி பறியாப்பன கொய்யாடா பறிய முடியும். ஜட்டி போட்டு வந்தறேன். ஜட்டி போட்டு வந்து பெரிய ஜட்டி போட்டு வந்தானே நீங்க எல்லாம் காலிடா. இது என்ன இடையில சவுண்ட்? ஏன் இப்படி இவ்வளோ லேட்டா போடுறாரு வீடியோ? எப்போ வந்துட்டு போனாதான் தெரியும் மக்களுக்கு இருக்கிறது. என்ன சாகசமா? பெட்டா என்ன பண்ண போறீங்க? ஓ, பெட்ல படுக்க வைக்க போறானே. காப்பிரைட் கொடுத்துட்டான் போல இருக்கு. மியூசிக் ஏதோ தலகாணியா? தலகாணி இல்லையே, தலகாணி வச்சாரு. ஓஹோ, அதுகிட்ட பைக் பைக்ல வர பைக்ல வர கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு பைத்தியங்கள் நான் பார்த்தது இல்லப்பா. எலக்ட்ரிக் பைக் வச்சிங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். தீ பிடிச்சி இவன் வெறி குண்டு பாக்குறத பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணி பைக்ல வரனா தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. நீமாடா உள்ள எடுத்துருப்பாரு. அதேதான் நினைக்கிறேன். அதேதான். வெளில நிக்க வச்சா இல்ல ஏதாவது ட்ரெண்டா? இல்ல அதுல பெட்ரோல் ஏதாவது லீக் ஆகி அடிச்சு என்ன பண்ணுவாங்க? என்ன இது விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க? ரீல்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட் நினைச்சீங்களா? இல்லங்க, அதுதான் 0 on 10. லோ ஃபைபர் கண்டென்ட், ஹை சுகர் கண்டென்ட். கண்டிப்பா திட்டுவீங்கன்னு தெரியும், ஆனா 0 தான். ஏன்னா அது ஒரு ஆன்டி நியூட்ரியன் ஃபுட். என்னதான் தின்றது? நீயே சொல்லு. நான் என்னதான் தின்றது? நான் யாரதான் கேக்குறது? நம்மளை பெத்த அம்மாக்கும் நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். நம்மள உண்மையா நேசிக்கிறவதான் நம்ம லவ்வரி. அண்ணனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நான் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கப்போ, அண்ணனை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா நீங்களே சொல்லுங்க, அது எவ்வளவு நல்லா இருக்கு. காளியா இப்போ பிஜேபியில் நிக்கிறாரா? அவர் எம்எல்ஏடா, தெரியுமேடா. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. நான் தான் சிகரெட். மெல்ல மெல்ல உன் நுரையீரலை கரியாக்கி இதையே போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஜாக்கிரதையாக இரு. நீங்க சொன்னா சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. நான் தான் புரோட்டா. உன் குடலில் ஒட்டிக்கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன். நான் தான் ஃப்ரைட் ரைஸ். ருசியால் உன்னை மயக்கி உன் வயிற்றில் நஞ்சையும் கொழுப்பையும் நிரப்புவேன். ஜாக்கிரதை. நான் தான் மது. உன் கல்லீரலை சிறுக சிறுக அழித்து உன் வாழ்க்கையை இருளாக்கி விடுவேன். கல்லு உடைச்சிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓஹோ, ஃபர்ஸ்ட் நைட்டா? கேமராமேன் உள்ள அடப்பா உழுந்துறாரா? தாத்தா மாதிரி கவிக்கிட்டு இருக்கான். கீழே போட்டுறாங்க. அவ்வளவுதான். நாட்டிலேயே முதல் முறையாக விசாகப்பட்டின ரயில் நிலையத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ரோபோ போலீஸ் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்த 2 பழைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து தந்துள்ளது. உண்மையா? போயிட்டா தயவுசெய்து அவனும் தொலைச்சிடாங்க. மக்கள்லாம் எவ்வளவு
சந்தோஷமா பீச்ல கொண்டாடுறாங்க. ஆனா என் புத்தி மட்டும் திடீர்னு சுனாமி வந்தா என்ன ஆகும்னு தோணுது. அட பாவி, என்ன யாரும் செருப்பால் அடிங்களேன். அடிச்சுதான் ஆகணும். அட பாவி, ஏன்டா அப்படி பாவி? மட்டும் ஏன் அப்படி நடக்கும் சத்தியமா தெரியல. ஏன்னா கடந்த 5-6 மாசமாவே எனக்கும் ஜானுக்குள்ளேயும் சண்டை வந்துகிட்டு இருக்கு. ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. ஏதோ தப்பு நடக்கும் போது மட்டும் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ண ஏது பண்ண தெரியாத போது தான் நம்ம திருப்பூர்ல இருக்கிற ஸ்ரீ சுயம்பு வாழை வராகியம்மன் கோயில் தேங்காய் அல்வாக்கு சித்தர் கோயிலுக்கு போறத பத்தி ரோஷன் இல்ல இது நார்மலா பேசினா தெரிஞ்சிருக்காது. ஆரம்பிச்சுதாதா கேரளா கேம். இது ஏற்கனவே பண்ணியிருந்தேன். என்னடா கேம்யா? நல்ல கேம். உங்க மரியாதைக்கு ஒரு அளவு இல்லாம உடம்பெல்லாம் கீறி நம்ம இருக்கு. பனியன் போட்டுருக்காராம். இல்லையா? என்னடா இது? உடம்புல கீறி கீறி ரவுடியா நினைக்கிறேன். மாசத்துல 20 நாள் ஜெயிலு ஸ்டேஷன்ல அலையறதா அவனோட போய் நல்லாவா இருக்கு? இப்படி அவனே நினைச்சிட்டு 4 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கே. என்ன நடக்குது? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, இனிமே நான் பள்ளி போறதுக்கே வரல. நல்லா இருக்குதா? பள்ளியோட அனுப்ப என்னடி ஆட்டுக்கறி வேஷம் போட்டுக்கிட்ட? ஒழுக்க பாப்பறி ஏன்னா கோலம் பண்ண கோச்சியாதே எனக்கு கஷ்டமாது சத்தியமான விட்டுறாதே. இப்படிதான் ஒரு அனாதி இப்படிதான் நீ நண்டி இப்படிதான் என்ன பேசுறானே புரிய மாட்டேன். உளறிக்கிட்டு இருக்கான். விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி எங்க இருக்கு? கேரளா தெரியுமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டா. கல்யாணம் தமிழ்நாட்டுல இருக்கு. சத்தியா உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்க மாத்திக்கலாம். இப்படி ஒரே அடியில உங்க வீட்டு கிச்சன்ல தேங்காய் கல்லு. வெட்டுறதுக்கு இதை விட best product ஏய், இதெல்லாம் எதுவுமே over. கிடையாதுங்க. இந்த ஆமா. மாதிரி அருவாளை வெட்ட பயப்படுறவங்களுக்காகவே இந்த அழகான ப்ராடக்ட் நாங்க பண்ணிருக்கோம். ஐயோ. அருவாளை இதே மாதிரி சேஃபா வச்சுக்கலாம். அம்மிக்கல்ல இந்த அடிச்சாலே ப்ராடக்ட் உடஞ்சிருமே. வெறும் 275 ரூபீஸ்க்கு நம்ம 200. வெப்சைட்ல சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. வீட்டு அங்க எட்டி பார்த்தாலே கல்லு கிடக்கும் கருங்கல். அதுல போய் அடிச்சுட்டு இருந்தா உடையுது. ஐயோ, இருக்கிற எல்லாத்தையுமே ப்ராடக்ட் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ஓடுதான். கிட்டத்தட்ட இதான் பண்றாங்க. அதே வாங்குவாங்க. வாங்குறான் பாரு அவன் சொல்றாங்க. கடிச்சிட போகுது. நானும் கைதான் கொடுத்துச்சு. தெரியாத நாய்க்கு கொடுத்தா அப்படிதான். ஏய்யா, நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஏன்னு சொல்லிட்டு. யூ நோ வாட்ஸ் த ஃபன்னியஸ்ட் பார்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன்? நல்லா இருக்கா? உன்னை பார்த்தா கூட அதே சாட்சாத் பான்புரியா பார்த்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? இது இப்ப தெரியுது, அதுதான் தெரியவே இல்லை. பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல. இது நல்லா தெரியுது. சில இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது, சில இது ரொம்ப ஒரிஜினலா. பேசாம வந்து தெரியுமா? Again guys, this video isn't real. The paint is AI. The license plate that says AI is AI. And even the car is AI. And this voice you're hearing, it's AI generated. It's AI, AI, என்னடா இது? AI. பரவாயில்லை போயிருங்க. எதை நம்புறது? யாருமே ஐயோ, ஆமா ஆமா ஆமா. ஆனா இதே கொஞ்சம் மோசமா தான் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. பைக்க தூங்க வச்சீங்களா? அவங்கள என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல, அது ஏதோ பைக்ல வரும்னு சொல்லி ஏதோ அன்பை காட்டுறாங்களாமா பைக்குக்கு. சரி, அது உங்க ஒய்ஃப் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க. அப்படிதான் சொல்லிட்டு திரியுறாங்க. இந்த பக்கம் ஒரு சைக்கிளை படுக்க வச்சுட்டீங்கன்னா குடும்பம் ஆயிடும்ல. சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.